எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள், உங்களை நிரூபிப்பதற்காக அல்ல. அதாவது நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. ஆனால் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். நாம் நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது ஒரு மைண்ட் செட், அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நம்ம பரிபூர்ணமாக அதை நம்ம ஏற்றுண்டாதான் நம்மளால் சில விஷயங்களை கடந்தும் போக முடியும், சில விஷயங்களை ஏற்றுண்டும் போக முடியும். இப்போது இந்த மைண்ட் செட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மைண்ட் செட்டில் கூட எப்படியாப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம இருந்தால் நமக்கு வளர்ச்சி ஏற்படும், என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த மைண்ட் செட்டுங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று ஒரு நிலையான ஒரு மனநிலை, அதாவது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இன்னொன்று வளர்ச்சிக்கான ஒரு மனநிலை, அதாவது growth மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு நமக்கு இருக்கிற போது நம்ம எப்போவுமே நம்மளை நாம் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலையே ரொம்ப முனைப்பாக இருப்போம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும். நம்ம ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம், கோல் அதோடைய வெற்றி தான். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதும் அந்த வெற்றி மட்டும்தான். இந்த பியூட்டி ஆஃப் திஸ் மைண்ட் செட் இட் இஸ் டு வின். அடுத்தது இந்த வளர்ச்சிக்கான ஒரு மைண்ட் செட். இது நம்ம யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் improving ourselves. So, if we are focused on growing, success is not about winning, but about improving ourselves. அதாவது இங்கே இந்த ஃபோக்கஸ் க்ரோத்தில் தான் இருக்குமே தவிர இந்த வின்னிங் அப்படிங்கிறதுல இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங், பட் அபவுட் லேர்னிங். ஸோ இந்த 2 மைண்ட் செட்லேயும் நம்ம எந்த மைண்ட் செட்டோட நம்ம அதை அணுகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. இன்னொன்று இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இது நம்ம வின் பண்ணணுங்கிறதுலே இருக்கிறதுனால இதோட அந்த ஸ்பேஸ், நம்ம மூவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வேறஸ் இந்த growth மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இதோட ஸ்பேஸ் நம்ம அதை விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கும். வேறஸ் இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இட் இஸ் அ ஸ்மால் பாக்ஸ். அதனால் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த வழியில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கும் லேர்னிங்க்கும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் எது பயன்படும் அப்படின்னா இந்த growth மைண்ட் செட். அடுத்தது இந்த growth மைண்ட் செட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு 3 டிப்ஸு கொடுக்க போகிறேன். முதல் டிப் பை சேலஞ்சிங் யோர் செல்ஸ். எப்போவுமே யூ ஷுட் பி சேலஞ்சிங். எதையுமே நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. நம்மளை இன்னும் அந்த வளர்ச்சி பாதையில் நம்ம செலுத்தணும் அப்படின்னா we have to be a challenge. we have to pose a challenge to ourselves. அப்படி நம்ம சேலஞ்ச் நமக்கு போஸ் பண்ணுறச்ச என்ன ஆகும் அப்படின்னா we develop a skill. ஸோ இந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறச்ச என்ன ஆகும், நம்ம நிறைய கற்றுப்போம். we learn. நிறைய நம்ம கற்றுக்கிறச்ச என்ன ஆகும்,
நம்மளை அது அந்த வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும். நம்ம வளருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பீப்புள் இந்த 60s 70s இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டிங்குங்கிறது ஒரு புது ஃபினாமினல். நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அவங்க வந்து தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த யங்ஸ்டர்ஸ் டு ஆப்ரேட் த வேரியஸ் சிஸ்டம்ஸ். அந்த நிலையில் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸு, இந்த பேசிக்ஸு, எப்படி வந்து வேர்டை யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து ஒரு எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கரிச்ச என்ன ஆகும், நம்ம வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை வந்து நமக்குள்ளேயே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வருவோம். அது என்ன ஆகும், நம்ம வந்து பல புதிய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். நம்ம லைஃப்பை இன்னுமே ஈஸியாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இப்போ ஆன் தி அதர் ஹேண்ட் யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த க்ரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது அந்த க்ரோத்துக்கு தே நீட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்ஸ். அப்போது இந்த ஸ்கில்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் கற்றுக்கலாம். They can learn to write essays without the help of the computer, of course. நிறைய vocabulary வந்து கற்றுக்கலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும், அவங்களோட நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வாட் எவர் தி ஏஜ் மே பி, challenging a particular thing and learning the skill is very, very important. So by learning the skill, you develop a new skill. So when you develop a new skill, it brings you joy, which helps you to grow. So challenging is very, very important in a growth process. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஃபேபுலஸ். அதாவது நம்ம வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது. எதெல்லாம் நம்ம போய் தேடி போக வேண்டாம். ஆனால் நமக்கு வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியவே நம்ம வந்து we can prove ourselves, we can prove that we are much much better and we can do our best. ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கும், நம்மக்கிட்ட அந்த மைண்ட் செட் இருக்கும், நம்மக்கிட்ட வந்து எல்லா விதமான திறமைகளும் இருக்கும். ஆனால் we are hungry for permission to do our best. ஏதோ ஒன்று நம்ம ப்ராஜெக்ட் லீடுக்கிட்டேயோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்டேயோ, இல்லை வீட்டில் இருந்தால் வீட்டில் பெரியவங்கக்கிட்டேயோ, இப்படி நம்ம யாரோடைய பர்மிஷனையோ நம்ம வேண்டி அந்த இடத்துல வந்து நிற்போம். ஸோ அதனால் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இன்னொரு ரீசன் என்னென்னா, இட்ஸ் வெரி ஈஸி டு மீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேப்பா, நீ இதை சொன்ன, நான் இதை செஞ்சேன், அவ்வளோதான், இங்கே என்னோடய காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி நினைக்கிறச்ச என்ன ஆகும், நமக்குள்ளே இருக்கிற திறமை வெளிப்படாது. திறமை வெளிப்படலைன்னா நம்மளால் we cannot become fabulous in whatever we do. இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஒன்று வந்து இப்போ சப்போஸிங் ஆஃபீஸில் ஒரு ஈவெண்ட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்ம உங்களை வந்து ஆர்கனைசராக போட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் என்னென்ன க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியுமோ, என்னென்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கோ, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மேஜிக் கொடுக்கறச்ச என்ன ஆகும்னா, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஃபேபுலஸாக மாறுவீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ it is a great surprise to them when they see you do such wonderful work.
2வது வீட்டில் சில சமயம் ஈவெண்ட்ஸ் நடக்கும். பூஜைகள் இருக்கலாம், இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் இருக்கலாம், இல்லை கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், ஓகே இதெல்லாம் நார்ம்ஸு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ரொட்டீன் ஜாப் மாதிரி நம்ம பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லாமல் அதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம அதை பண்ணுறச்ச வி மேக் இட் பியூட்டிஃபுல். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகிடும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இட் வில் ஷோகேஸ் ஹவு குட் அண்ட் ஃபேபுலஸ் யூ ஆர். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ யூ ஷுட் நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் பெட்டர். 3வது பாயிண்ட் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் லேர்ன் டு அன்லேர்ன் திங்ஸ். நம்மளுடைய க்ரோத் ப்ராசஸில் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த அன்லேர்னிங் தான். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எதிர்பாராமல் நம்ம அதை தப்பாக கற்றுன்ருப்போம், இல்லை அதை புரியாமல் எடுத்துட்டுருப்போம். அப்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதான் லேர்னிங் டு அன்லேர்ன். அது ஒரு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு வளர்ச்சிங்கிறது எப்போ நடக்கும்னா, when you are flexible, when you challenge deeply held beliefs, and when you reframe it as valuable opportunities. So we need to pause, we need to listen, and we need to learn. அப்படி நம்ம எடுத்துக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.